ஹாய் ஹலோ வணக்கம். இது நண்டு பயல்களின் அறிவாளின் அரங்கம். விடுகதைக்கு பதில். நான் உங்கள் நீலகிருஷ்ணன். நான் உங்கள் திசை கேப்டன். நேயர்களே, தினந்தோறும் விடுகதைக்கு பதில் நிகழ்ச்சி அறிவாளின் அரங்கம் என்ற பெயரில் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. இன்று 11/6/2026 வேளாண் கிழமை. ஐயோ, வேளாண் கிழமை இல்லையா, வேலைக்கிழமை. சரி, வேளாக்கிழமை. சரி, அன்று விடுகதைக்கு பதில் சொன்ன கமெண்ட் பண்ண அனைவருடைய பேரையும் இன்று வாசிக்கிறோம். அன்பான ரசிகர் அனைவரும் பேரையும் சரிங்க வாசிக்கிறோம். வாசிச்சு முடிச்சுட்டு எப்பவும் போல குழுக்கள்ல 3 அதிர்ஷ்டசாலியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நேத்து சிறப்பு விருந்தினர் வந்திருந்தாரு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முழுமையாக பங்கெடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஆர்வமா வந்துட்டாரு. அதனால நேயர்களே, டென்னிஸ் அவர்கள் உங்களோட பேரை இன்று ஃபுல்லா வாசிக்கிறேன். திசை கேப்டன், ஒன்லி ஃபார் திசை கேப்டன். சரிங்க, சரி, ரைட். பேரு பப்ளிசிட்டி நினைக்கிறாங்க மக்கள். என்ன பேருங்க? சரி, மக்கள் இல்ல, இவரு என்ன பேருங்க? நம்ம பேரு திசை கேப்டன். சரிங்க, திசை கேப்டன். அப்படி அவங்க வந்து உங்களுடைய பேர்ல அவரே வாசிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த வாசிக்கட்டும், கேளுங்க, ரசிங்க. கொஞ்சம் தடமாட்டம் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. திசை கேப்டனுக்கெல்லாம் தடமாட்டம் இருக்கலாமாங்க? என்னங்க நீங்க? வழி இல்ல, படிப்பு கம்மி. சரி, ரைட்டு. முருகேசன், தச்சன் விலை. சூப்பர். புது மெம்பரா வந்திருக்கீங்க உள்ள, ரொம்ப சந்தோஷம். உங்க ஊர்ல இருந்து இன்னும் பல பேரை உள்ள கொண்டாங்க. ரொம்ப உங்களை வரவேற்கிறோம். புதுசா வந்த ரசிகருக்கு. சரி, அடுத்தபடியா நெக்ஸ்ட் போவோம். ஸ்டீபன், மதுரை. அவர் எல்லா இதுக்கும் கரெக்டா இந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இதே மாதிரி ஆதரவு எல்லாரும் கொடுங்க. அவங்க ஒருத்தரை சொல்லி எல்லாரும் அதே மாதிரி ஆதரவு கொடுங்க, சரிங்களா? அப்புறம் ஜெர்சி, பள்ளியூர், ஜே பட்ராஜா, கேப்புதூர், கர்ச்சித்தி புதூர், சரி. அப்புறம் தர்ஷன், கோவை, மிக்கேல் ராஜ், திசைன் விலை, பரணி, கூடலூர், சங்கீதா, பச்சையம்மாள், செட்டிகுளம். பச்சைமாலா? ஆமா, பச்சைமால். மன்னித்து விடுங்கள், பச்சையம்மாள் இல்லப்பா, பச்சைமால். பச்சைமால், செட்டிகுளம். சின்ன தரமாட்டம் போதே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் இது என்னது? அனிஷா. அனிஷா, கூடலூர். நீங்க படிச்சிருக்க அப்பாதி, நீங்க படிங்க. ஹரிப்பிரியா நியூ, அவங்களும் புதுசா மெசேஜ் பண்ணிருக்காங்க. நம்ம வீடியோக்கள் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இப்ப போட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன கை. ஊர் பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஐயோ, ஊர் பேர் மறந்துட்டானே. எங்களுக்கு பேரக்கணும். சாத்தான்குளம் அவங்க ஊரு. சூப்பர், வரவேற்கிறோம். சாத்தான்குளம். சாத்தான்குளத்துக்கு இன்னும் நிறைய பேரை உங்களை சார்ந்து எங்க குடும்பத்தோட இணைங்க. சுஜன், திசைன் விலை. ஜெனிஃபர், அவங்களும் திசைன் விலை தான். அப்புறம் பெட்சனா? பெட்சன் சென்னை. பேர் ஒரு டிஃபரெண்டா இருக்கு. பெட்சன் பேர் ஓகேவா? அவங்களும் சென்னை. ஆமா. துர்கா, அவங்க திசைன் விலை தான். ரவி, மிட்டதாரகுளம். டியா, மதுரை. மதுரை, வள்ளியூர் எல்லாம் நிறைய இருக்குது. கூடலூர்லாம் பரவாயில்ல, பெரிய விஷயமா தான் இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் கூப்பிட்டதுல ரொம்ப ஒரு சந்தோஷம். எங்க இருக்காங்க? டியாவோட முடிஞ்சா சோபியா, நந்தன்குளம், முத்துப்பிரகாஷ், திசைன் விலை. சாந்தி, அவங்களும் திசைன் விலை தான். லக்கி சேனலா? இது என்னது? லக்கி சேனல். அது பேரா இல்லைன்னா அவங்க அடையாளமான்னு தெரியல. லக்கி சேனல் என்னைய மாதிரி கூட இருக்கலாம், துபாக்கு ஒரு மாதிரி தான் இருக்கலாம். சரி, அவங்க திசைன் விலை. அவங்க தினசரி. ஆமா. அப்புறம் வாசகி, நந்தன்குளம். பெலிக்சன், ராமேஸ்வரம். நீங்க கொஞ்சம் அவங்களையும் பாருங்க, அவங்க உங்களை பார்க்க ஆசைப்படுவாங்கல்ல. இங்க நோட்டு இவ்வளவு பெருசா இருக்கு. நல்லா இருக்காரு, அதான் பார்த்தேன். வேற ஒண்ணுல தப்பா நினைக்கிறாங்க. பெலிக்சன், இமானுவேல் ராஜா, அதுவும் ராமேஸ்வரம் தான். அந்த ராமேஸ்வரம் பாரு நிறைய வாட்டி நான் மெசேஜ்லயே பாத்துருக்கேன். அந்த வீடியோல ஃபுல்லா ராமேஸ்வரம் வந்துட்டே இருக்கு, சரிங்களா? நல்ல ஆதரவு. வேற நாகராஜன், திசைன் விலை. கார்த்திகா ஸ்ரீ, சென்னை. கலா திரேஸ், ராமேஸ்வரம். அனுஜா, திசைன் விலை. பிரபு, அவரும் திசைன் விலை தான். இப்போ பார்த்துப்பீங்க, நான் நேற்று வரபட்சத்துல ஒரு பேர்லாம் வந்துச்சு, சரிங்களா? அப்புறம் மேரி அம்மாள், அவங்க சென்னை. மெரிக்சன், மிட்டதாரகுளம். அனிதா சுரேஷ், அவரு திசைன் விலை. பெண்ணி, ராமேஸ்வரம். கார்த்திக், சமாதானபுரம், வள்ளியூர். லீனா, அவங்களும் திசைன் விலை. ரியா, மதுரை. மதுரை, ராமேஸ்வரம் இருக்கு. திசையில கம்மியா இருக்கு. எத்தனை வாட்டி தான் சொல்றீங்க? நல்லாதான் இருக்கு. கட் பண்ணிட்டீங்களா? இல்ல, அதான் பாத்துருங்க. இங்க எல்லாமே திசைமலை சுற்றுவட்டாரம் இருக்கு, கம்மியா இருக்கு. அதான் ராமேஸ்வரம், கூடலூர், கடலூர் எல்லாம் நிறைய இருக்கு. நம்ம பக்கத்துல இருக்க மக்கள் முதல் ஆதரவுங்க, கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அவங்க சப்போர்ட் கொடுத்தாதான் எங்களுக்கு இன்னும் வளர்ச்சியா இருக்கு, அண்ணனுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் லெலின், திசைன் விலை. லீனா, மெர்லின், ராமேஸ்வரம். சகாய மேரி, அவங்க திசைன் விலை.
இன்னைக்கு நம்மளோட மக்கள் இத்தனை பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 38 பேருக்கு மேல கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல அதிகமா வெளியே உள்ளதான் இருக்கு, இங்க உள்ளது கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்க இன்னும் பக்கத்துல உள்ளவங்களோ இல்ல முன்னாடி பாக்குறவங்களோ நம்ம அண்ணனோட சேனல் எல்லாம் பாருங்க, நல்லபடியா சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணி இன்னும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க இப்ப கொடுக்குற ஆதரவுனாலதான் நாங்க என்ன செய்ய இருக்கோம், எல்லாருமே எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு இருக்கும். உங்களுக்கு நிறைய பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு வரும். அதனால எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. 11/6/2026 வியாழக்கிழமை. அதே வியாழக்கிழமையில தான் இருக்காரு. சரி, வியாழக்கிழமை தெரியல, அது நம்ம குடும்பம் தானே ஏத்துக்கிடுவாங்க. என்னைய மாதிரி தான், ஒண்ணும் இல்ல. அதுல விடுகதைக்கு சரியான பதில் எது என்று இப்ப சொல்லிடுறேன் உங்களுக்கு, சரிங்களா? நீங்களே சொல்லிடுறீங்களா? நாங்க முதல்ல சொல்லிடுவோம், அதுக்கு பிறகு அவங்க சரியா பண்ணிருக்காங்களாங்கிறது அவங்க உறுதிப்படுத்துவாங்க. அப்படி அப்படி சேனல்ல ரூல்ஸ் வந்து என்ன செய்யறோம், நாங்க ஒவ்வொரு நாளும் மெருகத்திட்டே வரும். பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். நேயர்களே, விடுகதை என்னன்னு பார்க்கலாம், இல்ல விடுகதைக்கு பதில் என்னன்னு பார்க்கலாம், சரிங்களா? முதல் விடுகதைக்கான சரியான பதில் நத்தை. நத்தை. சரியா? இரண்டாவது விடுகதைக்கான சரியான பதில் அடுப்பு. அடுப்பு. மூணாவது விடுகதைக்கான சரியான பதில் குடை. குடை. நாலாவது விடுகதைக்கான சரியான பதில் தவளை. தவளை. அஞ்சாவது விடுகதைக்கான சரியான பதில் பூட்டு. பூட்டு. நேயர்களே, இன்று கேட்கப்பட்ட விடுகதைக்கு சரியான ஆன்சர் இதுதான். இந்த சரியான ஆன்சரை நிறைய பேர் பண்ணிருக்கீங்க. அவங்களோட பேர் தான் இதுல நாங்க எழுதி போட்டிருக்கோம். தினந்தோறும் தான் என்ன பண்றோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். குலுக்கல் முறையில 3 பேர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். 3 பேருக்கும் என்னென்ன பரிசோ அது உங்க வீடு தேடி வரும். பக்கத்துல அருகில் இருக்கிறவங்க, திசைனி விலையை சுத்தி இருக்கிற மக்கள் நேரில் வந்து சிவதர்ஷினி டிஜிட்டல் கிராபிக்ஸ்ல ஆபீஸ்ல வந்து பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? வாங்க குழுக்களுக்குள்ள போலாம். வேற ஒரு நிறைய இருக்காங்க, அவங்களும் எப்படி பண்ணுவீங்க? கொரியர் மூலமா உங்களுக்கு கமெண்ட்ல வந்து உங்களுடைய அட்ரஸ் தெளிவுபடுத்திடுங்க, போன் நம்பரை கொடுங்க. போன் நம்பர் கொடுக்கறதுக்கு தயங்கினீங்கன்னா எங்களுடைய மேனேஜர் கம்பெனியுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு பண்ணுவாங்க, அதுல நீங்க கொடுங்க. ரகசியமாக்கப்படும். உங்களுக்கு கொரியர் மூலமாக அந்த பரிசு வந்து உங்க வீடு வந்து சேரும். அதை நீங்க எங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்து நீங்க அனுப்பி விட்டுருங்க வந்துட்டு, அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. சரிங்களா? வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த சீட் எடுக்கலாம், பாப்போம். பார்க்கலாம். கீழே வந்து எடுங்க. கிளி கூட முடியாது, கிளியில ஆவாத கிளி தான் இருக்கு. சரி, நம்ம டென்னிஸே இந்த முதல் திசை கேப்டன், ஒன்லி ஃபார் திசை கேப்டன். சரி, திசை கேப்டன். நான் இவ்வளவு நேரம் அவங்க சேனல்ல பெருமையா பேசிருக்கேன், எனக்கு ஏதாவது சொல்றாரு பாத்தீங்களா? இருக்காங்க. சரிங்க, திசை கேப்டன் ஓனர், சரிங்களா? அவரு முதல் அதிர்ஷ்டசாலி தேர்ந்தெடுக்கட்டும். எடுத்துறேன். நீங்க கண்ணை மூடிட்டு யாரும் ஏசாருங்க, யார் பேர் வந்தாலும் சந்தோஷப்படுங்க. ஆமா, கண்ணை முடிச்சாப்பா பாத்துருங்க. கண்டாங்க சூமட்டிங்களா? ரியா மதுரை. நம்ம முதல் அதிர்ஷ்டசாலி. லோக்கலுக்கு யாரும் ஏசாங்கப்பா. இரண்டாவது நபர் யார் என்று அது நீங்க, நான் கொடுக்குறேன், நீங்க. அப்படியா? சரி நேயர்களே, எப்பவுமே போலதான் கண்ணை மூடிட்டு எடுக்கிறோம். எனக்கு தேவை, எனக்கு ஆசைப்படுறதுலாம் சென்னை தான், இங்க இல்ல. அதனால சென்னை வருதான்னு பாப்போம். நம்ம மக்கள் வேண்டாம் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அந்த சென்னைக்கு நாங்க போன ரொம்ப ஒரு டீமா துடிச்சிட்டு இருக்கனால சென்னையில இருந்து தூருக்கு போகணுமா? பரவாயில்ல, எடுங்களேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் நன்றி சேனலோட ப்ரொபரைட்டர். வாங்க சென்னை பாருங்க. சுமண்டிங்களா? அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? பென்னி ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் மதுரையா தான் போகுது, டெஷன்ல காணும். எங்க ஐயா அப்துல் கலாம் அவங்க ஊர்ல இருந்து, ஐயா ஊர்ல ஐயா பெரிய சயின்டிஸ்ட், அதனால அவரை மாதிரி நிறைய அறிவாளிகள் அங்க இருக்காங்க நினைக்கிறேன். அதனால எங்க நிகழ்ச்சியில பங்கெடுங்க எல்லாரும். கண்டிப்பா வந்து சேருங்க. வாங்க. மூணாவது பிரைஸ் நீங்களே எடுங்க. கண்ணை முட்டப்பா. கண்ணை முட்டி எடுக்கணும். எடுங்க. ஜூம் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? துர்கா திசைநிலை. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாங்குறாங்களோ நினைக்கிறேன். ஏற்கனவே வாங்கியிருக்காங்களா? சரி, உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். கேமராமேன் பின்னாடி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு, அதான் சொல்லுதாரு, வேற ஒண்ணும் சரி, தெரியணும்ல. சரிங்களா நேயர்களே? இது எங்களுக்கு ஒரு மன நிறைவான நிகழ்ச்சி. எங்களுக்கும் சந்தோஷம், பாக்குற உங்களுக்கும் சந்தோஷம். உங்களை சார்ந்த உங்க வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு இதை காட்டுங்க, இந்த நிகழ்ச்சியை காட்டுங்க. கண்ட நிகழ்ச்சி காட்டாதீங்க, இந்த நிகழ்ச்சியை காட்டுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நேயர்களே,
திசையின் விலை ஊரை சார்ந்து இருக்கிற பக்கத்துல இருக்கிறவங்க உங்கள் பேரை நாங்க வாசிச்சு யார் யார் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லியிருக்கோம். எல்லாரும் நேர்ல வந்து இதை வாங்குங்க, பரிசை வந்து வாங்கிருங்க. வர முடியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு வர முடியல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. கொரியர் மூலமா உங்க வீட்டுக்கு இந்த கிஃப்ட் வந்துடும். ஏராளமான கிஃப்ட் இங்க இருக்குது. எதுல நேர்ல வந்தா நீங்க தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம். அது பாடியா இருக்கும், பக்கெட்டா இருக்கும், தட்டா இருக்கும், வேற ஷோகேஸா இருக்கலாம், என்ன ஐட்டம்னாலும் எடுத்துக்கலாம். கொரியர்னு வரும்போது கொரியருக்கு அந்த அம்சத்துக்கு என்ன பொருள் செட் ஆகுதோ அது உங்களுக்கு வரும். நேர்களே குழுக்கள் நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. இதுல இன்னொரு விஷயத்தவங்க சொல்லிடுறோம். நேற்று கேட்டிருந்தீங்க ஆன்மா படத்தை பத்தி, நம்ம தம்பி அஜிமல் கேட்டிருந்தாங்க எப்படி என்ன ஏது அப்படின்னு விவரம் சொல்லியிருந்தோம். ஆன்மா படத்துடைய கலந்துரையாடல், ஆன்மா படத்துடைய கலந்துரையாடல் வந்து நிகழ்ச்சியை வந்து நாங்க ஒளிபரப்புக்கு ரெடி பண்ணியிருந்தோம். அது இன்று மாலை 5 மணிக்கு உங்கள் நண்டு பயில்க சேனல்ல ஒளிபரப்பப்படும். என் குடும்ப சார்ந்த உறவுகளே, இதை பார்த்துட்டு நீங்க கமெண்ட் கட்டாயம் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சினிமா எடுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். குறும்படம் தான் அப்படின்னு சொல்லி சாதாரணமா எல்லாரும் சொல்றது போல அல்ல. இது ஒரு பெரிய படம் எடுக்கிறதுக்குள்ள முன் உதாரணமா ஒரு தொடக்கமா எடுத்த படம் தான் இந்த ஆன்மா. இந்த ஆன்மா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மனிதன் வாழ்வான். இந்த கேரக்டரால அண்ணனா வாழ்வான், குடிகார அண்ணனா வாழ்வான், ஒரு ஒரு காதல் மன்னனா ஒரு தம்பி எப்படி இருப்பானோ அவன் வாழ்வான், ஒரு அப்பாவை ஒரு கேரக்டர்ல ஒரு அப்பா எப்படி வாழ்ந்திருப்பாரு ஒரு வீட்டுல அவன் வாழ்வான், மூத்த மருமகா, 2வது மருமகா அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர்கள், வேற அதுல இருக்க பேர பிள்ளைங்க இப்படின்னு சொல்லி இந்த கேரக்டரா வாழ்ந்து ஒவ்வொரு வீட்லயும் வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க தான் இந்த ஆன்மா படம். நீங்க பார்க்கணும். பார்க்கறது மட்டும் இல்ல, தயவு செய்து செய்யறேன், இது பிள்ளைய இத்தனை நிகழ்ச்சி நாங்க நடத்திட்டு வரோம், அதுல நீங்க கமெண்ட் பண்ணதெல்லாம் எங்களுக்கு பெருசு இல்லை. இந்த ஆன்மா படம் வந்து நாங்க பேசியிருக்கோம்ல, அது நீங்க தயவு செய்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். நாங்க ரிலீஸ் தேதியை விரைவில் அறிவிக்கிறோம். ஆன்மா படத்தை நீங்க எல்லாரும் பார்க்கணும், பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களிடம் நான் விடைபெறுவது உங்கள் நீலகிருஷ்ணன், உங்கள் திசை கேப்டன். நன்றி, வணக்கம்.